சார் வணக்கம் சார். வணக்கம் சார் ஓபிஎஸ் அவர்கள் சேர்ந்திருக்காரு, எப்படி சார் பார்க்குறீங்க? ஓபிஎஸ் மாதிரி துரோகி, பச்சை துரோகி. இந்த எல்லாம் மனுஷனா இல்லை, மனுஷன் சாப்பிட்ற மாதிரி நம்ம சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்றனா இல்லை வேற ஏதாவது சாப்பிட்றனா? என்னால் உண்மை அதாவது ஜீர்ணிக்க முடியல சார். என்ன சார் பல தொண்டர்கள் போய் திமுகவில் சேர்ந்துருக்காங்க, நீங்கள் என்ன சார் அப்படி சொல்லுங்க? ஏங்க மற்ற தொண்டர்கள் போகிறதுக்கும் இருந்த மினிஸ்டர், இன்னைக்கு இருக்கிற 13 மினிஸ்டரு எம்ஜிஆருடைய கட்சியிலிருந்து போனவன் தான் இன்னைக்கு எல்லாமே. நான் அதெல்லாம் சொன்னேன். உன்னை 3 முறை முதலமைச்சராக இருந்திருக்கேன். ஜெயலலிதா அம்மா அவர்கள் என்ன பண்ணாங்க, 2 முறை முதலமைச்சராக வச்சு உன்னை அழகு பார்த்தாங்க. அந்த முக்குலத்தோர் இது வரைக்கும் வந்ததே கிடையாது. அந்த முக்குலத்தோருக்கு ஒரு முதல் உரிமையை கொடுத்தாங்க. உனக்கு என்னடா பண்ண? கடைசியில் இப்படியா நீங்கள் பண்ணலாம்? அது எந்த தொண்டனும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் என்பது என்னுடைய கணிப்பாக இருக்கிறது. இது மாதிரி போய் நாங்கள் ஒரு மோடியோட நிழலை கூட பார்க்க முடியாது இந்த ஆளால். ஒரு முதலமைச்சராக இருக்கிறான்றதுனால தான் நேராக போய் எவ்வளோ விஷயங்கள்லாம் செஞ்சு எல்லாம் பண்ணப்போ நன்றி கட்ட ஒரு மனுஷன்தான் இந்த ஆள் என்பது தெரியுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முதல்ல எடப்பாடி இவர் வேண்டாம் என்ற நிலைப்பாட்டில் முதல்ல இருந்தார். பட் நான் அரசியல் பார்வையில் பார்க்கும்போது ஏன் இவர் அடம் பிடிக்கிறாரு அப்படின்னு தான் நிறைய நேரங்கள் நினைச்சது உண்டு. ஆனால் இப்போ நடக்கிற அந்த நிகழ்வெல்லாம் பார்த்தா இவன் பச்சை துரோகி நம்பர் 1 ஏடிஎம்மாக இருந்திருக்கான்றது தான் இப்போ நமக்கு தெரியுது. அப்போ நீங்கள் பாருங்கள், இந்த ஆள் எல்லாத்தையும் பாஸ் பண்ணியிருக்கான். போன முறை இவரோட அந்த நிலைப்பாடுகள்லாம் மாற்றி போனதுக்கு இந்த ஆள் தான் முதல் இதுவாக இருந்திருப்பார் என்பது இப்போ எல்லாமே தெரியுது. அப்போ எடப்பாடியோட நிலை கரெக்டானது. எடப்பாடி கூட இருக்க கூட்டங்கள் அவரை வெற்றி பெற செய்யும் என்பது தான் இன்னைக்கு எல்லோரும் மக்கள் பேசக்கூடிய ஒரு இதுவாக இருக்கிறது. சார் இப்போ ஓபிஎஸ்னுடைய நிலைப்பாடு நீங்கள் அந்த இடத்துல இருந்தோம்னா எப்படி சார் இது பண்ணுவாங்க? அங்கே தொகுதி மக்கள் என்ன சார் நினைப்பாங்க? ஏங்க எனக்கு ஜெயலலிதா மட்டும் இந்த மாதிரி கொடுத்துருந்தா இந்த மாதிரி நிலைப்பாடு எடுத்துக்கவே மாட்டேங்க. நான்லாம் தூக்கு மாடி தொங்கி இருப்பேன். எனக்கு அப்படி அதிமுகவில் இந்த மாதிரி என்னை புறக்கணிக்கிறார்கள் என்ன தூக்கு மாடி செத்து போயிருப்பேன். என்ன வயசு உன் வயசை போட்டுன்னு கொண்டு போய் நம்ம எம்ஜிஆர் அவர்கள் எவ்வளோ தெரியுமா உயிரை பணயம் வைத்தது தான் நீங்கள் அதிமுக அதை கொண்டு இன்னைக்கு காப்பாற்றி கொண்டு வந்துட்டாரு எடப்பாடி என்பது ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் நினைக்கிறீங்க, இப்போ அந்த ஆள் நீங்கள் தேனி மாவட்டத்தில் நின்னா ₹1 ஓட்டு போட மாட்டான் தெரியுமா? அந்த விவசாயிகளுக்கு போகிற தண்ணியே நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்ன ஒரு படுவாவே இருந்தால் ஒரு விவசாய நீ மட்டும் தான் சேர்க்கணும். கோடியா எத்தனையோ கோடிகள். இப்போ பாரு, கொஞ்சம் வெயிட் பண்ணு, ஒரு 3 மாதம் தான் எல்லா விஷயங்களும் இனிமேல் வெளியில் வரும் என்பது எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஓபிஎஸ்னுடைய நிலைமை ரொம்ப பரிதாபமான நிலைமை என்பது எல்லோருக்குமே தெரியும். அவர் எடுத்த முடிவை ஒரு அதிமுக காரன் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பது ஆணித்தரமான உண்மை. சார் இப்போ ஐயப்பன் அவர்கள், அதாவது இவருடைய ஆதரவாளர் ஐயப்பன் எம்எல்ஏ பார்த்தோம்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்களை புகழ்ந்திருக்காரு. மறுபடியும் நீங்கள் தான் ஆட்சி அமைப்பீங்கன்னு சொல்லியிருக்காரு. அது இவருடைய, அதாவது ஓபிஎஸ் அவருடைய குரலாக அவர் பேட்டியில் என்னுடைய குரலாக தான் பேசினார் அப்படின்னு. ஏன் சார் அதுக்கு ஓபிஎஸ்ஸே பேசிருக்கலாமே சார்? ஏங்க இந்த ஆளுக்கு தெரியும் ஓபிஎஸ் அங்கே போய் பேச முடியும், சட்டமன்றத்தில் பேச முடியும். இவர் சொல்லிதான் பேசியிருக்கான், அது இன்னொரு விஷயம். ஆனால் இதெல்லாம் சபை குறிப்பேடுகளில் காலங்காலமாக வருடங்களாக பாதுகாக்கப்பட்டது. அந்த இன்று கூட நம்ம காமராஜர் ஐயா பேசினதா இன்னும் கூட நம்ம போய் பார்க்கலாம். அது மாதிரி இருந்தாலும் தெரியும், நம்ம போய் மாட்டிக்குவோம், இந்த குறிப்புகளை வச்சே நம்மளை திருப்பி மூஞ்சில காரி துப்புவாங்க என்ற ஒரு உண்மை தெரிஞ்சனால ஐயப்பனை விட்டு இவர் பேச வைத்திருப்பார் என்பது தான் என்னுடைய கருத்து. சார் இப்போ திடீர்னு முதல்வர் ஸ்டாலின் அவர்களை சந்திச்சுன காரணம் என்னவா சார் இருக்கும்? சார் ஒரு 2 சீட்டு கேட்பாரு, அதுதான் அவருக்கும் அவங்க பயணமாக இருக்கும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, மாநிலங்களவை எலெக்ஷன் வருது தெரியுங்களா? மார்ச்சில் 19 வருது. ஸோ அதில் ஏற்கனவே இந்த அம்மா தேமுதிகவுக்கு ஒன்று கொடுத்துட்டாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்மளும் ஒரு சீட்டு போட்டு பார்ப்போம்னு போய் அவர்கிட்ட பேசி இருப்பதுக்கான ஒரு இதுதான், அந்த உதாரணம் தான் அவரை முதலமைச்சரை போய் பார்க்குறாரு என்பது தான் எல்லோருடைய புரிதலாக இருக்கிறது. சார் இப்போ அவங்க பையனும் அவரும் எந்த தொகுதியில் நிற்க போகிறாரு? ஸ்டாலின் அவர்கள்கிட்ட எதுக்கு ஆதரவு கேட்க போனாரா? எப்படி சார் அது? இது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். நம்ம மோடியை அவர் பார்க்கும்போதுலாம் 360 டிகிரியில் போய் விழுந்து கும்பிடுவார். யார்? மோடி அவர்களே பார்க்குறாரு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த படம்லாம் வைரல் ஆனது. அதே மாதிரி நான் நினைக்கிறேன், நேராக போய் ஸ்டாலின் அவர்கள் காலில் போய் ஊர்ந்துருப்பாங்க, அப்பாவும் பிள்ளையும் என்பது தான். அதுக்கு தான் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி போயிருப்பார் என்பது ஆணித்தரமான உண்மை. காலில் விழுந்தது சார். இது பார்த்தோம்னா அங்கே தொகுதியில் வேட்பாளரை கொஞ்சம் பார்த்து நிறுத்துங்க அப்படின்றதுக்காக. அது மட்டும் இல்லை, காலில் விழுந்து
பாதபூசை பண்ணி அப்பதான் வந்து ஸ்டாலினோட மனசு குளிர வச்சு சீட்டு வாங்கி பிச்சை எடுத்துன்னு வந்திருப்பார் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. சார் இப்போ எப்படி சார் அவர் திமுகவில் இணைவாரா? இணைஞ்சா அப்படின்னா அதிமுகனா சார் ப்ளஸ். இந்த ஆள் இணைய மாட்டார். இவர் திமுகவுக்கு போனால் கூட அங்கேயே வந்து பிரச்சனை பண்ணுவார். இது திமுகவுக்கும் தெரியும், ஸ்டாலினுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் திமுக சேர மாட்டார். இவர் அங்கேயும் இங்கேயும் இருந்து ஒரு கேம் விளையாடுவார். 2 கேஸுகள் இருக்குது, அதையும் பயங்கரமான ஆள் இந்த ஆள். ஓகே, அதனால் பார்ப்பாங்க. அவங்க ஆளுங்க தான் 2 பேர் உள்ளே இருக்காங்களே, வைத்தியலிங்கம் இருக்கிறாரு, மனோஜ் பாண்டி இருக்காரு. ஸோ அதனால் இவர் வந்து ஆழம் பார்க்கறதுக்காக முதல்ல போனார். இது வந்து அவங்க 2 பேரையும் தள்ளிட்டு கூட இவர் வெளியில் வந்துடுவார். நல்ல நிலைப்பாடெல்லாம் எடுக்க மாட்டார். கேவலமான நிலைப்பாடு இருக்கக்கூடிய ஒரு மனிதன். இந்த ஆள் 3 முறை தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்தது நமக்கெல்லாம் வெட்கக்கேடாக இருக்குது. சார் இப்போ ஓபிஎஸ் அவர்கள் திமுகவுக்கு போகிறதுனால அதிமுகவுக்கு என்ன சார் ப்ளஸ்? எடப்பாடி பிரச்சாரத்தில் என்ன சார் ப்ளஸ்? ஏங்க இவர் போய் திமுகவுடைய ஸ்டாலின் அவர்களின் காலில் விழுந்த சம்பவத்தை ஒவ்வொரு மக்களும் பார்த்து கொண்டு இருப்பார்கள். இந்த இதுவே அதனால இவருக்கு ஓட்டு வங்கி வந்து ஒன்றுமே கிடைக்காது என்பதை விட அவருக்கு வந்து ஒரு பரிதாபம். யார் நம்ம எடப்பாடிக்கு வந்து ஐயோ இந்த மனிதன் இப்படி எம்ஜிஆரால் அந்த உழைத்து கொண்டு வந்து ஜெயலலிதா நிர்மாணிக்கப்பட்ட அந்த இதுவை 5 நிமிஷத்தில் போய் காலில் ஊந்துட்டாரு அப்படின்னு இருக்கு. ஒரு சின்ன சம்பவம் சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு முறை வந்து காங்கிரஸும் திமுகவும் சேர்ந்து 40க்கு 40 சீட்டு ஜெயிச்சிட்டாங்க, பாண்டிச்சேரி சேர்த்து. அப்போ என்னாச்சுன்னா திமுக நாங்கள் தான் அடுத்த முதலமைச்சர், யார் யாரெல்லாம் மந்திரி பதவி எல்லாமே வந்து நம்ம இங்கே தான் நம்ம சென்னையில் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. பனகல் பார்க்கில் அப்போ மீட்டிங்கு. ஓகே, நான் பார்த்துருக்கேன். ஆனால் என்ன நடந்தது தெரியுமா? எல்லா மக்களும் அடே இந்த மனுஷனை போய் நம்ம தோக்கடிச்சிட்டோமா அப்படின்னு ஒரு அனுதாப ஆலையை அப்படியே மாறி எம்ஜிஆர் டக்குன்னு ஆட்சியை பிடிச்சார். இது அந்த பக்கம் திமுக காரங்களுக்கே வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னே தெரியாது. அதாவது அவங்க ஜெயிச்ச உடனே எம்ஜிஆரோட ஆட்சியை கலைச்சிட்டாங்க இவங்க காங்கிரஸ். ஸோ அதனால் இவர் நினச்சார் நான் தான் அடுத்த முதலமைச்சர்னு நம்ம கலைஞர் நினைத்து கொண்டிருந்த போது அப்படியே அனுதாப அலையாக மாறி எம்ஜிஆர் மீண்டும் ஆட்சியை பிடித்தார். அதே கதை, அதே ஸ்டோரி, அதே நிலை எடப்பாடிக்கு இன்றைக்கி வாய்க்கப் போகுது என்பது ஆணித்தனமான உண்மை. சார் இப்போ ஓபிஎஸ் அவங்க பயன் நின்னா வெற்றி வாய்ப்பு எப்படி சார் இருக்கும்? ஏன்னா அவங்க 2 பேருக்கும் நான் சொன்னேன் அவங்களுக்கு தர மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஜெயிச்சதுக்கான அது என்ன காரணம்னு எல்லாருக்குமே தெரியும், அரசியலில் உள்ள தெரியும். இந்த தடவை இவரை வந்து ஜெயிக்க வைக்கிறதை விட திமுகவை காலவாரி விடும். இந்த மாதிரி நிறைய தலைவர்களை காலவாரி விட்ட நிறைய கதைகள் இருக்குது. இவரெல்லாம் சட்டமன்றத்துக்கு கண்டிப்பாக கொண்டு வர எதுக்கு இந்த சரியான ஏற்கனவே நீ முதலமைச்சராக இருந்து அழகு பார்த்த அண்ணா திமுகவை நீ 5 நிமிஷத்தில் காலவாரி விட்ட. திமுககார பயங்கரமாக சிந்திக்கக்கூடியவன், சேர்க்க மாட்டா, சேர்த்துட்டு எலெக்ஷன் வரும்போது காலவாரி விட்டுருவா என்பது தான் என்னுடைய கருத்தாக இருக்குது. நன்றிங்க சார்.